இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனை ஏற்றுக்கொண்ட நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், பைபிள் படிக்கிற நாம், உபவாசிக்கிற நாம், நம்முடைய வாசனை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அவர் நம்முடைய வாசனை மோந்து பார்க்கிறாரா, முகருகிறாரா? தேவ பிள்ளையே, லிசன், கவனிங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. நோவாவுடைய வாசனை கர்த்தர் முகந்தார், அதனாலதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாசனை வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள சாட்சி இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. வெறுமனே கூட்டத்துக்கு போறீங்க, வெறுமனே கூட்டத்துக்கு கொடுக்குறீங்க, வெறுமனே சர்ச்சை கட்டுறீங்க. தேவன் உங்க இல்லத்துக்குள்ள இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை, உங்க சுகந்த வாசனை நீங்க மாற்றி கொடுத்துறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. போதும். அல்லேலூயா. சுகந்த வாசனை பக்கத்துல எப்படி சொல்லுங்க, இனி உங்க வாழ்க்கை சுகந்த வாசனையா இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுகந்த வாசனைனா அப்பா அப்படி சொல்றது. அல்லேலூயா. தள்ளி நில்ல அப்படி சொல்றது இல்லை. சிலர் பக்கத்தில் உட்காரவே விட மாட்டாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில நோவா செய்த காரியத்தை நிமித்தம் சுகந்த வாசனையா முகந்தாராம். அப்படின்னா அவனுடைய எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவன் செய்யப்பட்ட காணிக்கையா இருக்கலாம், பலியா இருக்கலாம். ஏனென்றால் அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கணும். எப்படி வாசனையா இருக்கணும்? கர்த்தர் என்னை பார்த்து, அப்பா வாடா, நீ தாண்டா வரணும்னா நினைச்சே சொல்லணும். ஏண்டா வர்றேன்னு நினைக்க கூடாது. என்ன செய்யணும்? சுகந்த வாசனையா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆதியாகமம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு, எல்லாவற்றையும் இல்ல, சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறதுல உச்சிதம், தேவனுக்கு செய்வதில் மனப்பூர்வம், தேவனை ஆராதிப்பதில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வேதம் அப்படிதான் சொல்ல. அதனாலதான் நோவாவுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லா இடத்திலையுமே தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்று சொன்னால் சுத்தம். அல்லேலூயா. இது வேஸ்ட்டுங்க, உங்க சர்ச்சுக்கு தேவை இருக்கா? அப்படி கொடுக்கூடாது. இது வேஸ்ட்டு, இந்த சேலை வேஸ்ட்டு, இந்த ஃபேன் ஷர்ட் வேஸ்ட்டு, எங்க வீட்டில் சும்மா கிடக்கு, நாங்களே அதில் உட்கார்றதில்ல, ஆனால் கர்த்தர் வந்து உட்காருவாரா? சுத்தமான மிருகம் தேவனுக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன்னா நியூவா, ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சுகந்த வாசனையாய் உங்க பலியை ஏற்றுக்கொண்டால் தான் பைபிள் சொல்லுகிறது நான் பூமியை சபிக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பம், நம்ம திருச்சபை, நம்முடைய சமுதாயம் ஏன் கஷ்டப்படுகிறது என்றால் கர்த்தர் நம்முடைய பலியில சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம், சாப்பாடு கொண்டு வரும்போது அதுல இருந்து ஒரு கரப்பாம்பூச்சி போனா சாப்பிடுவோமா? சொல்லுங்க. இல்ல ஒரு எலி ஓடனா சுகந்த வாசனை நீங்க முகர முடியாது, எவ்வளவுதான் பசி இருந்தாலும். ஐயோ செத்தாலும். அப்ப தேவன் பாருங்களேன், ஒரு கடவுள் தேவனாகிய கர்த்தர் மனிதனிடத்தில் அதை விரும்புகிறார். மனிதன் தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பலி செலுத்துறோம்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம்.
நம்ம சாப்பிடுற பொருளையே 1000 முறை யோசிச்சு இப்ப சிலர் நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சாம்பார் கட்டுவாங்க. சாம்பார் கட்டும் போது அந்த கவரை பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஓட்டுறாங்க. ஐயோ, அந்த மாதிரி ஊதுற ஹோட்டல்ல நமக்கு என்ன வாங்க முடியுமா, வாங்க முடியாதா? என்ன பண்ணுவாங்க, எடுத்து நடக்குதா நடக்கலையா நான் உங்களுக்கு வெளிப்பா சொல்றேன். அப்ப அந்த ஹோட்டல் வைக்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம வாயில ஊதுனா நம்ம எச்சி என்ன பண்ணும், உள்ள போவோம். அப்ப என்ன பண்ணணும், அதை பிரிச்சு கைவிட்டு என்ன பண்ணணும், அதை பிரிக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, இது தெரியாம நிறைய நடக்கும். தெரிஞ்சு நடந்தா வாங்குவோமா, வாங்க மாட்டோம். அதே போல தேவன் நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு பலி அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காணிக்க எடுக்கணும், காணிக்க போடணும். 500 ரூபாயா இருக்கு, 100 ரூபாயா இருக்கு, 20 காணும் தேடினா பார்க்கிறார். நீ போடலாம் கூட பரவாயில்ல, ஆனா இதை போடணுமா என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அது ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாய். அதனாலதான் பைபிள் சொல்லுது பாருங்க, சுகந்த எப்படி பலியிட்டு இருக்காரு பாருங்க, சுகந்த வாசனையாய். அதை பார்த்த உடனே அப்படி சுகந்த அப்பா எனக்கு பிரியமானது வருகிறது, அதை அங்கீகரிக்கிறார். அதனாலதான் காயினுடைய பலி அவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை தலையீட்டிலே பெஸ்ட் கத்தருக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பெஸ்டா இருக்கும்போது கத்தருக்கு கொடுக்கணும். நோஞ்சானாயி கடனாயி சாவர் நிலைமையில போய் நான் ஊழியம் செய்யறேன்னு வரக்கூடாது. எப்படி செய்யணும், நான் திடகாத்திரமா இருக்கும் போதே. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணு போன காலத்துல, காலு போன காலத்துல நான் இயேசு ஊழியம் செஞ்சு நீங்க என்னத்துக்கு, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்கும்போது வரணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் வியாபாரம் பீக்கில் இருக்கும் போது என்னை கர்த்தர் இழுத்தார். பீக் வியாபாரம், நல்ல பிசினஸ், நல்ல வருமானம், கர்த்தர் என்னை இழுத்தார். இன்றைக்கு ஆண்டவருக்கு எனக்கு பலன் இருக்கும் போதே நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன். நான் பலவீனப்படும் போது ஓடல. அப்ப கர்த்தர் சுகந்த வாசனையா முகர. இவனுக்கு பலன் இருக்கிறது. 1 மணி நேரம் நிக்கிறான், 2 மணி நேரம் நிக்கிறான், 3 மணி நேரம் நிக்கிறான், உபவாசம் இருக்கிறான். 78 வயசுல எனக்கு உபவாசமே இருக்க முடியாது. அன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் பசி எடுத்துரும். அப்ப என்னால என்ன எப்படி ஊழியம் செய்ய முடியுமா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எப்பெல்லாம் பலன் இருக்கிறதோ அப்பொழுது நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது சுகந்த வாசனையாய் முகருகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு பலன் இருக்கும் போது நீ கர்த்தருக்கு பலி செலுத்துறீர்கள். உங்க வேலையை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர்ட்ட வரணும். வேலையே இல்ல பிரதர், அதனால நான் பிரேயருக்கு வந்தேன், அப்போ அது நீங்க தேவனுக்கு உங்க பலி சுத்தமா இருக்காது. இன்னைக்கு என்ன சிஸ்டர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போகல பிரதர், இன்னைக்கு லீவ், அதனால தான் வந்திருக்கிறேன். அந்த பலியெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கிறார் எனக்கு தெரியல. நீ தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்காக வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது அவ்வளவு பெரிய ராஜாங்கத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்துல சரியா இருந்தால் ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்தாராம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் உங்களை சுகந்த வாசனை என்ன பண்ணணும், முகரணும். ஆமென். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன், வாசிங்க. உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டுல பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா அறிஞ்சுக்கிடணும், நம்ம வாழ்க்கை மாற்றப்படணும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11 வாசிங்க சிஸ்டர். உன்னத பாட்டு 4:11. என் மனவாளி, நல்லா கவனிங்க. என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. உதட்டுல என்ன வரணும், தேன்னா உண்மையான தேன் இல்ல, நல்லா பேசணும். உதடு எப்படி பேசணும், நல்லத பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேன் மாதிரி பேசணும். எப்படி பேசணும், அம்மா கிட்ட பிள்ளைகள் எப்படி பேசணும் சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன். தாய்மாருங்க பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், என் கண்ணு என்னையான்னு சொல்லி என்ன பண்ணணும், அதான் தேனு. உதட்டுல என்ன இருக்கணும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. யார சொல்றாரு, கர்த்தர் மணவாட்டி சபையை சொல்லுகிறார். ஒரு சபை இப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு சபை, நம்மளிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்னன்னு சொன்னா, உன் உதடின் கீழிருந்து என்ன இருக்கணும், தேன் ஒழுகணும். நீ யாரு சரியா இருக்காங்க அப்படின்லாம் இல்ல, நான் சரியா இருக்கிறேனா,
நான் கரெக்டா இருக்கிறேனா? என்னுடைய வாசனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? அது எப்படி வாசனையா? லீபலோனுக்கு வாசனை, வயல்வெளி வாசனை. இந்த வாசனை நீங்க கெடுத்து போடக்கூடாது. இந்த வாசனை பிரசங்கம் பண்ற இடத்துல ஒன்னும், கீழே இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இந்த வாசனை எப்பவுமே வீசி கொண்டிருக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதேதான் உங்களை குறித்து பேசுறார். உங்க வாசனையை கர்த்தர் முகர வேண்டும் என்றால் நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, லீபனோனுக்கு வாசனை கொப்பா இருக்கிறது, உன் உதடின் கீழ் தேன் இருக்கிறது. ஐயோ, அந்த சிஸ்டர்ட்ட நான் பேசினா என் மனசுல உள்ள பாரமே நீங்கிரும். ஐயோ, அதுகிட்ட வாய் கொடுத்துட்டு எவன் வெளியே வர்றது அப்படி சொல்றாங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள்கிட்ட வாய் கொடுக்கிறதுக்கு அப்படி இருக்கோமா? வாசனை இல்லைன்னு அர்த்தம். தேவன் உங்க பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நீங்கள் போடுற காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களை சபிக்காது இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாசனை திரவியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்க வாசனை அநேகருக்கு ப்ரமோட் ஆகணும், அப்படியே தெரிஞ்சு போகணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுனுடைய சுவாபம் எனக்கு இருக்கிறது, என் உதடின் கீழ் தேன் இருக்கிறது, என் உதடின் கீழ் பால் இருக்கிறது, விஷம் இல்லை. நாவு விஷம் நிறைந்ததுதான். எந்த ஒரு மனிதன் இயேசு என்ற ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் உதட்டிலிருந்து தேன் வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில் நீங்க எவ்வளவு வாசனை கொடுக்கிறீர்கள்? இல்ல உலகத்தார் மாதிரியே வாழ்றீங்களா? இல்லைன்னா பைபிள் படிக்கும் போது ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வாழ்க்கை, கூட்டங்களுக்கு ஒரு போகும்போது ஒரு வாழ்க்கை, இல்லைன்னா பிசினஸ் தளத்துல ஒரு வாழ்க்கை. என்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன், உள்ள ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை. அவங்க பிரசங்கம் பண்றதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க கிரியை சரியில்லை, அவங்க பேச்சில மட்டும்தான் இருக்கிறாங்க, பலத்துல இல்ல. நீங்க தப்பா எடுத்துக் கொள்ளாதீங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனை ஏற்றுக்கொண்ட நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், பைபிள் படிக்கிற நாம், உபவாசிக்கிற நாம், நம்முடைய வாசனை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அவர் நம்முடைய வாசனையை மோந்து பார்க்கிறாரா, முகருகிறாரா? தேவ பிள்ளையே, லிசன், கவனிங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. நோவாவுடைய வாசனை கர்த்தர் முகந்தார், அதனாலதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாசனை வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள சாட்சி இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. வெறுமனே கூட்டத்துக்கு போறீங்க, வெறுமனே கூட்டத்துக்கு கொடுக்குறீங்க, வெறுமனே சர்ச்சை கட்டுறீங்க, தேவன் உங்க இல்லத்துக்குள்ள இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை, உங்க சுகந்த வாசனை நீங்க மாற்றி கொடுத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உதடுல கீழே என்ன இருக்கணும்? தேன்தா இருக்கணும், விஷம் இருக்க கூடாது. நம்ம உதட்டு கீழே பால் இருக்கணும். கடினமான தடித்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எந்தெந்த பிள்ளைகளா இதை அர்ப்பணிச்சு இதன்படி நடக்கிறீர்களோ, உங்கள் கையின் பிரயாசத்தை, உங்க குடும்பத்தை, உங்கள் சபையை, உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிழ்ச்சியாய் வைக்க வேண்டும். நான் அதான் சொல்லுவேன், இந்த இடத்துல கர்த்தரை பேசதான் எனக்கு மைக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பேசுவதற்கு மைக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம். நீதியும் சமாதானம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, விடுதலை, ஞானஸ்தானம், பரலோக ராஜ்யம் போற, அதுக்கு தான் இந்த மேடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் இவ்வளவு செலவு செய்கிறார். இது இயேசுவே செய்கிறார். என்னுடைய எஜமான் மனிதர்கள் அல்ல, என்னுடைய பலன் மனிதர்கள் அல்ல, இயேசு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இந்த கூட்டத்தில் வந்து சந்தோஷமாய் முகரணும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே
எங்கே கூடியிருக்கல அவர் மத்தியில நான், நம்ம பலி அவர் சந்தோஷப்படணும். அதனாலதான் நான் யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக பாடுவதில்லை, யாரையும் மகிழ்ச்சி ஆக்குவதற்காக ஆராதிப்பதில்லை, யாரையும் மகிழ்ச்சி ஆக்குவதற்காக வசனத்தை சொல்வதில்லை. நான் அவரை சந்தோஷப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நீரம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசனை கெடுத்த ஒரு நபரை பார்க்க போகிறோம். வாசனை கெடுத்தவங்க லைஃப்ல ஆசீர்வாதமா இருக்கவே நல்ல பைபிள் படிங்க. நான் அதெல்லாம் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கைக்கு தேவை வேதம் தான். இந்த வேதத்தை படிக்கும்போது எப்படி நம்ம வாசனை கெடுத்து கொள்ளுகிறோம், அந்த வாசனை கெடுத்ததுனால அவங்க பின்னாடி சந்ததி எவ்வளவு பாதிக்கப்பட்டது, அதான் இன்னைக்கு சத்தியத்தை நான் பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 34:30 வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அல்லேலூயா. யார் வாசனை? யாக்கோப்பின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். யாக்கோப்புடைய வாசனை, இவருக்குன்னு ஒரு வாசனை இருந்தது. இவர் ஒரு தனித்துவமான ஜனம். இந்த ஜனத்தினுடைய தெய்வம் யார் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த தெய்வம் தகப்பனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், இப்பொழுது யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு தான் பிள்ளைகள் அதிகம். இதிலே யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து ரட்சகர் வருகிறார், தாவீது வருகிறார். இவர்கள் வாசனையை சிமியோனும் லேவியும் பார்த்து அவர் சொல்லுகிறார். லேவி யார் என்று சொன்னால் மோசேயுடைய தகப்பனார், மோசேயுடைய சந்ததி, லேவி கோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. என்ன வாசனை கெடுத்தாங்க? வாசனை கெடுக்க காரணமா இருந்த என்ன விஷயம் வாசிக்கலாம். அது 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டான். எதுக்கு இவ போனோம்? அல்லேலூயா. பெண்கள் அதிகமா வெளியே போக வேண்டாம். இரவில் உண்டாகும், பகலில் பறக்கும், இருளில் நடமாடும். இவ வீட்டுல என்ன பிரச்சனை வந்திருக்குமா? இவள் தேசத்தை பார்க்க இந்த பிள்ளைங்கிட்ட சொன்னா அது கேட்காது. இந்த நேரத்தில் வெளியே போக வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை, உன் காரியம் சரி கிடையாது, நீ நல்ல பிள்ளையா தான் இருப்பா, ஆனா உனக்கு வர பிரச்சனை என்னது? அந்த நாட்களிலே பெண்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கிறது. இந்த கோத்திரத்தில் பிள்ளைகள் அழகா இருப்பாங்க. யாக்கோபுடைய மகள் லேயாளுக்கு பிறந்த மகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இவங்க எல்லாம். தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றா பாருங்க. யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அந்த பெண்கள் எப்படி இருந்தாங்களோ பைபிள் தெரியலங்க எனக்கு. இந்த பொண்ணு அழகான பொண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அதுக்குதான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடணும் சொல்றது. இரவு நேரத்தில் எங்கேயும் தங்காதேன்னு சொல்றது. யார் வீட்டுக்கு கூப்பிடாம போகாதேன்னு சொல்றது.
உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய ஆசீர்வாத முறை உன் தகப்பன் குடும்பத்தை போல இருக்கணும். இவள் போய் தேவையில்லாம தேசத்தை சுற்றி பார்க்கும் போது அங்கே வருகிற ராஜா பார்க்கிறான், யாரோட அந்த பொண்ணு, நம்ம ஊர்ல இந்த மாதிரி பொண்ணு இல்லையே, இவ்வளவு சிகப்பா அழகா இருக்கே, தூக்கிட்டு வாங்கடான்ட்டான். சாத்தான் அப்படித்தான் இன்றைக்கு வலை வீசி கொண்டிருக்கிறான். வாலிப தங்கச்சி, தேவனுக்கு பிரியமாய் நடக்க நீ முயற்சி பண்ணு. நியாயமான காரியம் தான். அவன் எதுக்கு இந்த பொண்ணு, இவன் இருக்கிறதே ஒரு ஆள், எதுக்கு போகணும் போ. அதனாலதான் கர்த்தர் வேத அழகா சொல்லு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில். அவங்களுக்கு இது பயம் தெரியாது. அவங்களுக்கு எல்லா பொண்ணும் ஒண்ணுதான், அவனுக்கு மனைவி ஒண்ணுதான் கிடையாது. எகிப்தியர்கள் பார்வோனில் இருக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமும் சரி ஈசாக்கு சரி தன் மனைவி தங்கச்சின்னு சொன்னாங்களா சொல்லலையா? ஏன் சொன்னாங்க? உயிருக்கு பயந்தாங்க. ஏன்னா அந்த தேசத்துல தெய்வ பயம் இல்லை. இது பரிசுத்தம்னு அவங்களுக்கு தெரியல. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் மற்ற மனைவியை தொடுவது அசுத்தம் என்பது. அப்ப நீங்க எங்க போகணுமோ, எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நிக்க கூடாத இடத்துல நிக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவன் அந்த தேசத்துல பஞ்சத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்க பஞ்சம் பழைக்கிறாங்க. பண்ணின 100க்கு 100 தவறு யார் என்று சொன்னால் தீனாள் தான். ஆனா நடந்தது என்ன? அவள் தவறு செய்து விடுகிறாள். தவறு செஞ்ச உடனே அவங்க மனம் திரும்புறாங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது மதிகெட்ட காரியம். இன்னொருவன் மனைவியை தொடுவது மதிகெட்ட காரியம். இன்னொருவனுடைய மனைவியை அடிமைப்படுத்துவது மதிகெட்ட காரியம். வேறு பெண்களை தொடுவது அது இஸ்ரவேலில். அதே போல நம்ம இந்திய தேசத்திலேயும் ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கணும் பெண்கள், இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும் என்று ஒரு சட்டத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி வேணாலும் வாழணும், பன்றிகளை போல வாழ்வதற்கு தேவன் நமக்கு விட்டு கொடுக்க மாட்டார். நல்லையிலே சொல்லுங்க. தரையில ஊடுகிற பிராணியை சாப்பிடாதன்னு சொல்லி லேவியராம் புத்தகத்தில் எழுதுறார். ஆனால் இன்றைக்கு தேவனை அறியாத மற்ற தேசத்துல பாருங்க, பாம்பையும் நாயையும் சாப்பிடுறான். நம்ம போய் அவனோட வாழ முடியுமா? வாழ முடியாது. வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இந்த மதிகெட்ட காரியத்தை அடுத்து வாசிங்க. மதிகெட்ட காரியத்தை செய்ததாக இஸ்ரவேலின் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார். நியாயமான கோபம். என் தங்கச்சியை கெடுத்துட்டான், என் தங்கச்சியை கெடுத்த நியாயமான கோபம் தான். பாருங்க இப்ப அடுத்து வர்றாங்க பாருங்க. ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்க. நான் அவன் வேற எதுவுமே சொல்ல, மனைவி எனக்கு எங்களுடைய பார்ஷியாலிட்டி உங்களுக்கு தெரியல, என்னுடைய கோட்பாடு வேற. ஆனா நீங்க நடந்துக்கிறதை பார்த்து உங்களிடத்திலே நான் சம்பந்தம் வர விரும்புகிறேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு அவங்க வருகிறார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. கெடுத்துட்டான். அவனுக்கு தேவையான காரியம் நடந்து விட்டது. இப்போ அவனுக்கு என்னன்னா இவளை எப்படியாவது என்ன பண்ணணும்? திருமணம் பண்ண வேண்டும். ஒருவேளை திருமணம் பண்ணி பண்ண தெரிஞ்சிருக்காது. ஏன் திருமணத்துக்கு முன்பாக செய்ய தகாத ஒரு காரியத்தை செய்து விட்டான் பிரியமானவர்களே. உடனே பாருங்க அடுத்த வசனத்தை, 9ஆம் வசனம். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? ஓகே, இதை யாக்கோபு தடுக்கல. ஏன்னா கர்த்தர் இந்த தேசத்துல தான் இருக்க சொல்லி இருக்கிறாரு. மற்ற தேசத்துல பஞ்சம். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஜனத்துக்கு ஒரு ஜனம் டிஃபரெண்ட் இருக்கும். இப்ப கூட கல்யாணத்துல பாருங்க, நம்மகிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன முறையில பண்ணுவாங்க? தாலியை கட்டிட்டு சேலை மாத்துவீங்களா, சேலையை மாத்திட்டு தாலியை கட்டுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது. வந்த உடனே மாப்பிள்ளைக்கு தண்ணி குடிப்பீங்களா, இல்ல மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளைய பேசுவீங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் பேண்டை அடிச்சிட்டு வந்து தாலி கட்டுவீங்களா, இல்ல தாலி கட்டிட்டு அடிப்பீங்களா? நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று இருக்கும்.
இப்ப எங்க ஊர்ல ஒருத்தங்க மரிச்சிட்டாங்க அப்படி சொன்னா பெண்கள் கல்லறைக்கு வரவே கூடாது. எங்க ஊர்ல இங்க போய் பாருங்க, பெண்கள் தான் நிக்கிறாங்க. மாறுது. எங்களுடைய குடும்ப கல்லறை என்று இருக்கிறது, அங்க பெண்கள் வந்ததே கிடையாது. இப்ப காலப்போக்கில் இப்ப ஆண்களே இல்லாம போன காரணத்தினால பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, மாறுகிறது. கல்லறைக்கு வரமாட்டாங்க. என்னுடைய தாயார் இறந்து கிடந்தப்போ கல்லறைக்கு பெண்கள் வரவே இல்லை. இப்ப சமீபத்தில் எங்க பெரியப்பா ஒருத்தங்க இறந்தாங்க, கல்லறை சுத்தி யார் தான் நிக்கிறா? மாறுகிறது. கோட்பாடே மாறுகிறது. இப்ப இவன் கோட்பாடு, இவன் அழகான பொண்ணை எடுத்துக்கிறான். இதான் ராஜாவுடைய வேலையே. இப்ப இவன் எடுத்துட்டு என்ன நினைக்கிறான், நீங்க எங்களை விட்டு எங்க என்ன பண்ணாதீங்க, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். அதான் அர்த்தம். அதுல யாக்கோப சித்த இல்லாம தேவனை அங்க வைக்கவில்லை. நல்ல மனிதர்கள் அவர்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. எங்களோட வாசம் பண்ணுங்கள், எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து. நல்ல பாருங்க, வியாபாரம் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸ் என்ன? ஆடை வளர்க்கிறது. அந்த ஆடை சேல்ஸ் பண்ணுங்க, நீங்க பெருகுங்க, சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு கர்த்தர் பேசுகிறார். வாலிப தங்கச்சி, சகோதரியை கொஞ்சம் கவனமா இருங்க. கர்த்தர் உங்க கர்த்தருடைய வாசனையை நீங்க கெடுத்துடக்கூடாது. என்னை சென்னை பண்ணது, நான் வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே திருச்செந்தூர் மாவட்டம். எங்க ஊர்ல வந்து ஏழை வாழை போல தான் பேசுவாங்க. இங்க வந்து அப்படி பேச முடியுமா? மாறுகிறது. சென்னை பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையினுடைய பழக்க வழக்கம், நான் பொழைக்க வந்தவன். இதுல நான் வந்து மார்த்தட்டி பெருமை பாராட்டிக்க ஒண்ணுமே கிடையாது. நான் பிறந்தது சென்னை தான், கொரட்டூர்ல தான் பிறந்தேன். ஆனா நான் பிறந்த பிற்பாடு வளர்க்கப்பட்டது திருச்செந்தூர் மாவட்டத்தில், பாடி கொரட்டூர்ல தான் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க பாடியில. 1.5 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு போனேன். 7-8 வயதுல ஊர்ல படிக்க வழி இல்லாம என்னை கொண்டு போய் திருச்செந்தூர்ல ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. 3 வருஷம் தான் படித்தேன். 11 வயசுல எல்லாம் கடைக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான் என் லைஃப். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கோட்பாடு மாறுகிறது. இவர்கள் சொல்லுகிற, ஐயா நீங்க எங்களோட பிசினஸ் பண்ணுங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? ரொம்ப அதனாலதான் யாக்கோபு மன உளைச்சலோடு சொல்லுகிறார். ஒரு பொண்ணு ஒரு பெண் என்று சொன்னால், நீ சம்பந்தம் இல்லாத நேரத்தில் ரோட்ல சுத்தக்கூடாது, போகக்கூடாது. பைபிள் படி. ஆமேன்னு பிள்ளைங்கள்ட்ட இருந்து வாயில வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். எங்களை ஏன் விட்டு போறீங்க, எங்களை ஏன் கூட்டு போறீங்க? சமீபத்தில் ஒரு தம்பி என்னோட நல்ல கவுண்டிங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம். நான் சத்தியத்தை மாத்திரம் தான் சொல்லுவேன், தேவையில்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். கார் வைத்து இருக்கிறார். கார் டிரைவர் சொல்றானே, எங்க தேசம் போகுதுன்னு தெரியல, என்ன தம்பி சொல்லுன்னு. நைட்டு 1:30 மணிக்கு ஒருத்தங்க புக் பண்றாங்க. எனக்கு பார்கிட்ட வர சொல்றாங்கண்ணே. போனா ஃபுல் குடி மதுபானம். 1:30 மணிக்கு தள்ளாடிக்கிட்டு வருகிறார்கள். எனக்கு அந்த சிஸ்டரை பிடிக்க பயமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பையன், மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வைத்திருக்கிறான். எனக்கு கை காலாம் நடுங்குது. இன்னொருவனுடைய மனைவி, நான் பைபிள் படிக்கிறவன். ஃபுல் குடி, பார்ல குடித்து விட்டு வருகிறான். இன்னொரு பக்கம் எனக்கு பின்னாடி ஒரு கார் வருகிறது. அந்த கார்ல அங்க இருந்து அவள் கூட வந்த ஒருவன் அந்த கார்ல ஏறான். இவன் என் கார்ல ஏறான். நம்பர் கூட சொல்ல முடியல. ஓடிபி நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இருக்கிறது, அந்த நம்பரை சொல்ல முடியல. கொண்டு போய் வீட்டில் போய் விட போனால் 2 மணிக்கு கணவர் வாசல்ல அமர்ந்திருக்கிறார். குடி வேதனையோடு அமர்ந்திருக்கிறான். 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறதுக்காக நீ பெண் ஆணாக முடியுமா? ஆக முடியாது. இன்னைக்கு இந்த சத்தியம் தெரியல. தேவன் சொன்ன காரியம் பிள்ளைகளுக்கு தெரியல. நான் படித்து விட்டால் நான் எதை வேணாலும் சாதித்து விடுவேன், நான் அழகா இருந்தா எதை வேணாலும் சாதித்து விடுவேன் சொல்லி தப்பான கணக்கு போடுறீங்க.
ஆதாமை உண்டாக்கி ஆதாம் விழா எலும்பிலிருந்துதான் ஏவாளை உண்டாக்கினார். மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்தி என்னைக்கு தனக்குன்னு ஒரு டீம் வேணும், எனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும், என்னையும் எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லி என்னைக்கு தனியாய் விருந்து செய்தாலோ அன்னைக்கு வஸ்தியோட பட்டம் முடிந்து போனது. தேவன் இன்னொருவளை எழுப்பிட்டாள், எஸ்தரை. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ள நீங்க அடங்கிதான் இருக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவள் அடங்காததுனால தன் கற்பை பறிபோனது. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், ப்ரொபசர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அவரு வீட்டுக்கு கூப்பிட்டாரு, எவரு கூப்பிட்டாலும் எதுக்கு நீ வீட்டுக்கு போற தனியா? எதுக்காக நீ தனிமையில கடந்து போகிறாய்? கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். நீ ஒரு மணவாட்டியா இருக்கிறார். உன்னை சந்திக்க மணவாளன் வரும்போது எப்படி இருக்கும்? இல்ல இன்னொருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில இழக்க கூடாத இழந்து நின்று கொண்டிருக்கிறியே சகோதரியே, வேதனையான காரியம். இவள் அந்த செய்த தவறுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது தெரியுமா? இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்றாங்க, சரி எங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணலாம். ஆமா, என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமா, ரெடி ரெடி, ஐ எம் ரெடி, எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சா போதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வந்து திருமணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள. எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சா போதும், எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ப வச்சு கழுத்து அறுத்தவர்கள் தான் இந்த சிமியோனும் லேவியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் வாசனையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கெடுத்துட்டீங்கப்பா. எனக்குன்னு ஒரு வாசனை இருக்கிறது, என் வாசனை நீங்க கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லிதான் பிள்ளைகளை அவர் சபிக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு, நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். 30ஆம் வசனத்துல, நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசி போல நடத்தலாமா? வேசியா நடத்தல, திருமணம் பண்றேன்னு சொல்றான். இன்னைக்கு ஆணவ கொலைகள் இதனால் மூலமாக தான் நடக்கிறது. சரியானபடி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது சொல்லி, கர்த்தரை தேடு, ஜெபத்துக்கு வா, என் கூட வா, மண்டையில கொட்டு, மண்டையில கொட்டு, ரத்தம் வரட்டும், அப்படி செத்தா சாகட்டும், தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். நீ பெரிய ஆளாகி விட்டு அவனை பேச முடியாம நாளைக்கு அவன் மண்டையில கொட்டுவான். நடத்த வேண்டிய வழியில பிள்ளைய நடத்தணும். ஒரு அலையில சொல்லுங்க. லேயாளுடைய பிள்ளை தீனாலால எவ்வளவு மன உளைச்சல். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அவ்வளவு தூரம் வந்து இவங்க ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேரு தான், அந்த சிமியோன் தான் காரணம் யோசேப்பை தூக்கி குழியில போடுறதுக்கு. ரூபன் பாசமும் இல்லை, இந்த மாதிரி எடுத்தவன அடிக்கிறது, வெட்டுறது, கொள்றது. நான் பெரிய ஆளு, நான் ஒரு நாள் ரோட்ல வெட்டி போடும், அப்ப தெரியும். என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சொல்லாம, நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு நய பைசாக்கு பிரயோஜனப்படாது. நீ கர்த்தருடைய இருதயத்தின் சித்தத்தை அறிந்து உன் பலி தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் முகரணும். சின்ன இதுல வளைங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அதை விட இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுவை பற்றி சொல்லு. நான் சொல்றேன், இன்னைக்கு எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன வளர்த்தாங்க. ஆலயத்துக்கு போகலன்னா நடு ரோட்ல முழங்கால நிக்கிறேன். எங்க அப்பா குடிகார் தான், ஆனா எங்க அப்பா கண் பார்வையில இன்னும் எனக்கு பயம் இருக்குது. மறிச்சிட்டாரு. எங்க அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா என்ன அடிச்சதில்லை, ஆனா பார்வையில என்ன வளர்த்தாங்க. தேவனுக்கு பயப்படுற பயம். 1 மணி அடிச்சா கோயில் உள்ள இருக்கணும், இல்லைன்னா வெளுத்துருவாங்க அடியில. தேவனுக்கு பயப்படுற பயம். இன்னைக்கு பாவம் செய்ய வரும்போது பின்வாங்குகிறோம், வார்த்தை பேசும்போது பின்வாங்குகிறோம். ஐயோ வேண்டாம், நமக்கு எல்லாமே சேஃப்டியா சாதகமா வரும்போது ஏன் பின்வாங்குகிறோம்? ஐயோ இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவன் விரும்ப மாட்டார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மன உளைச்சலை தேவனுக்கு பிரிய. பாருங்க, என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீ கர்த்தர் உங்க வாசனையை முகரன்னா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்.
சுத்தமான பலிபீடத்தில் பலியிடணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரிட்டு பேசும்போது அவங்க சொன்னாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க சிஸ்டர்னு சொல்லும்போது, இல்லையா என்னுடைய கணவர் ஊரில் இல்லை, அவர் வரும்போது நான் வருகிறேன். உங்களுக்குன்னு ஒரு வாசனை இருந்தால் அதை கெடுத்து கொள்ள முயற்சிக்காதீங்க. ஆமென். நான் இரவில் போயிட்டு வருவேன்யா, நீங்கள் 4 மணிக்கு விடுவீங்க, நான் 4 மணிக்கு யாரோ ஒருத்தர் கூட வந்து இறங்கணும், என் வாசனை கெட்டுரும். என் பிள்ளைகள் என்னை மதிக்காது, என் கணவர் இல்லை, என் கணவர் வரும்போது வருகிறேன். வாசனை நான் அப்ரிஷியேட் பண்ணேன், சந்தோஷப்பட்டேன். அதில் மணவாட்டி மனைவி பெண் பிள்ளைகள் அதில் கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இயேசு பாருங்க, வேதத்தில் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா, லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமை, இந்த முறைமை தான் ரொம்ப முக்கியம். ரலிலே சொல்லுங்க. நாங்க எங்க சொந்த கிராமத்துக்கு பண்டிகை முறைமைன்னு ஒன்று இருக்கு. என் தாய் தகப்பன் என்னுடைய முன்னோர்கள் கட்டின ஆலயம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் எங்க சொந்த இடத்துல 4 கிரவுண்ட் இடத்த ஆலயத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. என் தாத்தா இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி ஆலயத்துக்கு கொடுத்து அதை சிஎஸ்ஐ டயஸ்ல இணைத்திருக்கிறார்கள். இந்த சொந்த தாய் மாமா மகன் ஆயரா இருக்கிறார். என்னுடைய தாய் குடும்பத்தில் 4-5 பேர் ஊழியம் செய்கிறோம். முறைமை எதுக்குங்க வருஷம் வருஷம் போறாங்க? முறைமை. எங்க ஊர் முறைமை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க ஏன் போனோம்? முறைமை. யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது. அப்போ அவன் அந்த முறைமையை சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொள்றான். பரவாயில்ல, விருத்த சேதனம் நாங்க பண்றோம், எங்களுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, நீங்களும் எங்க கூட இருங்க விரும்புகிறான். அவன் யெகோவா தேவனை வழிபட்டிருப்பான், அவன் தேவனை வழிபட்டிருப்பான், தேவனுடைய ஜனங்களாய் மாறி இருப்பார்கள். ஏன்னா தன் சரீர நுனி தோலையை வெட்ட துணிஞ்சிட்டாங்க. அங்க வாசனை கெட்டு போச்சு. உங்க வாசனை கெட்டு போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்ததான் இருக்கட்டும், கர்த்தர் இதுல சந்தோஷப்படலைன்னா அந்த அதுக்கு இடம் கொடுக்காது. நான் சொன்னேன், அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர் நான் நைட் பிரேயர் வரமாட்டேன், என்னுடைய கணவர் இல்லை, நான் இன்னொரு பைக்கில் ஏற மாட்டேன், இன்னொருத்தர் கொண்டு விடுறதுலாம் நான் அனுமதிக்க மாட்டேன். எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க பாருங்க. தேவன் அதை அங்கீகரிப்பார். இந்த முறைமைன்னு ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே, முறைமையின்படி போய், அதனால தான் ஊரில் போய் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த சர்ச்சில் இருந்து நம்ம முன்னோர்கள் கட்டின சர்ச்சின்னு கர்த்தரை துதிக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா ஊரே மறந்துடுவோம். அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுகந்த வாசனை பாருங்க. அது உபாகம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் வெளியே தூரத்துல இருந்து வந்தாலும் அவங்க வந்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். கர்த்தரை அங்கீகரிப்பார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். நீங்க சுகந்த வாசனையாய்
உங்களுடைய பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இதுல ரொம்ப முக்கியம், நீங்க செய்கிற பேசுற வார்த்தை, நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க செய்கிற ஊழியம், இதுல கர்த்தர் முகர்கிறாரா, கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுதுல உபாகம புஸ்தகத்துல, அவங்கிட்ட ஒரு அடி நிலம் வாங்காத, அது ரத்த நிலம். எத்தனை பேர் பார்க்குறீங்க? வாங்கி போடு, சாபத்தை தான் சேர்த்து வைக்கிறீங்க. அவன் எதுக்கு விற்கிறான்? அவனுக்கு என்ன கஷ்டம்? அவன் எதனால இந்த இடத்த விற்கிறான்? இந்த இடம் நமக்கு வேணுமா வேண்டாமா? இது தேவன் பிரியப்படுறாரா? பார்க்கறது இல்லை. கொண்டா கொண்டா. நான் அடிக்கடி பிரதர்ட்ட சொல்லுவேன், எல்லாரும் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. சில ஆட்டெல்லாம் தரலன்னா அதை மாதிரி என்ன மாதிரி சந்தோஷப்படுறோம் யாருமே. எல்லா கழுதிலையும் கர்த்தர் ஏற மாட்டார். இல்லையா சொல்லுங்க. ஊழியம் செய்யறேன்னா சும்மா காணிக்கை கொடுத்துட்டுலாம் நீங்க இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஜெபத்தை நான் வீட்டில் அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது எனக்கு முக்கியமே கிடையாது. அவர் சந்தோஷப்படணும். நீ கொடுக்கிற ஒரு ரூபாயும் மனப்பூர்வமாக இருக்கணும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது எனக்கு தெரியும். சிலர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கர்த்தர் என்ற அழகாக சொல்லுவார், இதை நான் விரும்புகிறேன், வாங்கிக்கோ. இதில் பருப்பு வாங்கு, இதில் அரிசி வாங்கு, இதில் தக்காளி வாங்கு, இதில் வெங்காயம் வாங்குன்னு சொல்லுவார். இதை தொடாத, இதை காணிக்கப்பட்டியில் போட்டுருன்றுவார். நான் எந்த அளவு சாப்பிட்றனோ அந்த அளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சுகந்த வாசனை. கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். அவன் பாருங்க, வசனம் சொல்லுது 8:20, ஆதியாகமம் 8:20, அவன் ஒரு பலிபீடம் கட்டி. பலிபீடத்தை முதல்ல கட்டணும், இயேசுவுக்காக கட்டணும். இதுவரைக்கும் இந்த பலிபீடம் சினிமாவுக்கு இருந்தது, இதுவரைக்கும் இந்த பலிபீடம் கிரிக்கெட்டுக்கு இருந்தது, இதுவரைக்கும் இந்த பலிபீடம் கெட்ட வார்த்தைக்கு இருந்தது, இதுவரைக்கும் இந்த பலிபீடம் மதுபானத்துக்கு இருந்தது. அதை ஒட கெட்டு, உள்ள கெட்டு, இயேசுவுக்காக கெட்டு. இது இயேசுவுக்காக நிற்கிற பலியிடம். இதுல பொருளாசையோ பெருமையோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பலிபீடம் கட்டி 8:20 அழகா, ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல பறவைகளில், சுத்தமான பறவை. கவனி, கண்டுபிடிக்கணும் எது சுத்தம் எது அசுத்தம், எது எந்த பணம், இந்த பணம் அந்த பணம், அந்த பணம் இந்த பணம் எத்துக்காடாது, வேண்டாம். உன் குஷ்டரோகம் பணம் வேண்டாம் போன்றாரு எலிசா. அது வேண்டாம். அது குஷ்டரோகத்தை சுமந்துட்டு வருது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது ஒன்றுதான் மாறுகிறது. நான் சர்ச்சை கட்டணும், நான் கூடாரம் கட்டணுங்கிறதுக்காக அது ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது. கூடாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுதான் வேணும். ஹல்லேலூயா. வேண்டாம். எவ்வளவு காணிக்க? ஐயா காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன், வேண்டாம், எடுத்துட்டு போயிரு, வேண்டாம். அது குஷ்டரோகம் நிறைஞ்ச காணிக்க. இவ்வளவு சொல்லியும் ஒருத்தன் ஆசைப்பட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். கவனமா இருங்க. பலி செலுத்தும் போது மனப்பூர்வமா செலுத்துங்க. எனக்கு எல்லாம் தெரியும் செலுத்தாதீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பலிபீடம் கட்டி சுத்தமான பறவை, மிருகம் சிலவற்றை, பர்டிகுலர் சிலவற்றை தான். சில காசு தான் வாடகைக்கு, சில காசு தான் சாப்பாட்டுக்கு. தெரியும் தெரியும். அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்குது. நம்ம இடத்துல அந்த தேவன் முகர்ந்த வாசனை தான் வேணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நாளில் பைக்கில் எங்கள் சித்தப்பா ஏற்றிட்டு போகும்போது கேட்டேன், என்னப்பா அந்த பைக்கில் என்னால் சும்மாவே உட்கார முடியல, எப்படிப்பா இதை ஓட்டுற அப்படின்னாங்க. எனக்கு இது ரதம். இந்த பைக்கு ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் ஒரு பஞ்சர் போடலை, 3 வருஷம் ஓடுது. டயர் போச்சு. வேண்டாம். அதில் பிரயோஜனம் இருக்கணும், முகரணும், தேவன் சந்தோஷப்படணும். நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் செய்கிற காணிக்கையில், நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலையும் தேவன் சந்தோஷப்படணும். நோவா சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் ஸ்டார்ட் பண்ணால் போகுது, இதுவும் ஸ்டார்ட் பண்ணால் போகுது, அதுவும் பெட்ரோல் போட்டால் போகுது, இதுவும் பெட்ரோல் போட்டால் போகுது. யாருக்காக நான் என்ன மாற்றிக்கணும் அவசியம் இல்லை, அவருக்காக. அவருக்காக.
என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பலிபிடும் போது அவர் சுகந்த வாசனையா முகரணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை நான் கொடுக்கணும். அது ஒரு நாள் மனுஷன் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. அப்போ இந்த இடத்துல லேவியும் சிமியோனும் வாசனை கெடுத்து யாக்கோபுடைய மனசை மனமடிவாக்கிறார்கள். எந்த பிள்ளைகள் தகப்பனுடைய மனசை மனமடிவாக்குதோ கர்த்தரை மனமடிவாக்குகிறான். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பலியில கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? உள்ளத்தை திறந்து நீங்க கொடுக்குறீங்களா? உள்ள மகிழ்ச்சியா கொடுக்குறீங்களா? அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். 2 காசு போட்ட விதவே தான் பார்த்தார். நீங்க என்ன எப்படி நான் சொல்றேன், என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ கொடுத்தா பெஸ்டா கொடுக்கும். இந்த பிரசங்கம் எந்த பிரசங்கத்தையும் நான் ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை பண்ணதே கிடையாது. என் தேவனுக்கு புதுசா பேசணும், பலிபீடத்தில் காத்திருக்கணும், மணிக்கணக்கா விழுந்து கிடக்கணும். யார் என்னை ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலைன்னா நான் அவருக்கு உண்மையா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, இந்த இவைகளெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பலியில பிரியமா இருப்பார். லீபனோனி வாசனை போல. நான் செய்யறது ஆண்டு சந்தோஷப்படுவாரா? நான் பேசுறது ஆண்டு சந்தோஷப்படுவாரா? நான் சொல்றது ஆண்டு சந்தோஷப்படுவாரா? நான் எவ்வளோ தாழ்மையா இருக்கிறேன், எவ்வளோ அம்புல்னஸா இருக்கிறேன். என்னிடத்துல என்கிட்ட ஏதாவது இருக்குன்னு யாரும் பார்க்கக்கூடாது, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். வாசனை கெடுத்துட்டீங்கப்பான்னு சொல்லி வேதனைப்படுகிறார். வாலிப பிள்ளைகள், பெற்றோர் பேச்சு கேளுங்க. போக வேண்டாம்னா போகாதீங்க. அங்கே பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். போனா தீனாளுக்கு நடந்த பிரச்சனை தான். உங்கள் வாழ்க்கை இழந்துருவீங்க. இயேசுவை விட்டு வெளியே போகாதீங்க, ஜெபத்தை விட்டு வெளியே போகாதீங்க. தேவனோடு இருக்க பழகுங்க, பெற்றோரோடு போங்க, ஜெபம் பண்ணுங்க, பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வாசனையை கர்த்தர் முகருவார். உங்க கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கையின் கிரியைகள் ஆசீர்வாதமா இருக்கும், அதுல ஒரு குறைவும் இருக்காது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில கட்டாயம் நான் பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன், இயேசு உணர்கிறேன். எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்வார். ஜெபிக்க முடியல இருக்கலாம்.